உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் என பேசிய ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் மோதி பார்க்கலாம் என வெளிப்படையாகவே சவால் விட்ட சீமான் நடந்ததென்ன பார்ப்போம். ஒரு அடிப்படை தகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம், எங்களுக்கெல்லாம் இல்லை. நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருந்தா தமிழ் சாவனிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா? நீ என் கட்சியை குறை சொல்வதற்குத்தான் அவர் ஐபிஎஸ் ஆனாரா? மோதல் என்றாகிவிட்டது, மோதி பார்த்து விடலாம் வா என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியிருப்பது உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு அடிப்படை தகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் எதை வச்சு பிரிவினைங்கிற? தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற. தமிழன் நான் தமிழன்னு சொல்றது உனக்கு சாவனிசம்னா எதுக்கடா இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சாங்க? நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது பேசிய பேச்சுதான் இந்த பிரச்சனைக்கான முதல் சுழியாக அமைந்தது. அப்போது நடந்த கூட்டத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பற்றி அவதூறான கருத்துக்களை கூற அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் சாட்டை துரைமுருகனை கைது செய்தார். இங்கிருந்துதான் பிரச்சனை தொடங்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அப்போது பேசிய சீமான், கன்னியாகுமரியில் துரைமுருகன் பேசினால் திருவள்ளுவர் எஸ்பியாக இருந்த வருண்குமார் வழக்கு பதிவு செய்தார். விக்கிரவாண்டியில் பேசினால் திருச்சி எஸ்பியாக இருக்கும் அதே வருண்குமார் வழக்கு பதிவு செய்கிறார். யாருக்காக வருண்குமார் வேலை பார்க்கிறார் என பேச இருவருக்குமான வார்த்தை போர் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ட்விட்டர் பக்கத்தை விட்டு விலகுவதாக அறிவித்த வருண்குமார், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சமூக வலைதளம் மூலமாக தன்னை பற்றியும் தனது குடும்பத்தினர் பற்றியும் அவதூறாக பேசி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து சீமான் மீது 2 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு மான நஷ்ட வழக்கை தொடர்ந்தார். இந்த நிலையில்தான் சண்டிகரில் உள்துறை அமைச்சகம் சார்பில் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாடு நடத்தப்பட்டது. அதில் பேசிய வருண்குமார், நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம், கண்காணிக்கப்பட வேண்டியது என்று கூறியது ஏற்கனவே நீடித்த வார்த்தை போர்களில் தீயை அள்ளி கொட்டியது போன்றானது. We effect an arrest. We find out who's behind it. He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamilar Kachi. They have roots all over the world. They have sympathizers all over the world. இதற்கு பதிலளித்து பேசிய சீமான், அடிப்படை தகுதியே இல்லாத வருண்குமார் எப்படி ஐபிஎஸ் அதிகாரி ஆனார் என்று கேள்வி எழுப்பினார். உன் தாய்மொழி எது? நீ முதல்ல நீ சொல்லு. நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருந்தா தமிழ் சாவனிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா? நீ என்னது? உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம், எங்களுக்கெல்லாம் இல்லை. என் குடும்பத்தைன்னு ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை, என் மனைவியை, எங்கள் குடும்பத்தை, என் தாய் தந்தையரை, எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா? மேலும் எவ்வளவு நாள் காக்கி உடையில் இருப்பீர்கள்? 30 வருடம் கழித்து கீழே இறங்கித்தானே ஆக வேண்டும் என்றும் தெரிவித்தார். மோதலாம் என்றாகிவிட்டது, வா மோதி பார்த்து விடலாம் என்றும் கூறியிருக்கிறார் சீமான். ஐபிஎஸ் அதிகாரிக்கும் அரசியல் கட்சி தலைவருக்குமான இந்த வார்த்தை மோதல் இணையத்தையும் அரசியல் சூழலையும் பரபரப்பாகவே வைத்திருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.